ஸ்டானிஸ்லாவஸ்கி, கான்ஸ்டன்டைன் ஸ்டானிஸ்லாவஸ்கி அப்படின்ற அவருடைய புத்தகம் மெத்தட் ஆக்டிங் அப்படின்ற புக், ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ்ன்ற புக். எல்லாரும் அதை படிக்கிறவங்க எல்லாருமே அதை வந்து ஒரு நேரடியாக அதை அப்படியே ஒரு பொருள் எடுத்தாங்க அப்படின்னா இல்லை அப்படியே கவனிச்சாங்கன்னா அது மேடையில் நடிகர்கள் உருவாக்குறதுக்கான ஒரு பயிற்சி மாதிரி தான் இருக்கும். அது உதாரணத்துக்கு அவர் வந்து ஒரு 4th வால் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவார். அவர் எப்படின்னா, வழக்கமாக அவங்களுக்கு நாடகம் ப்ரொசீடியம் தியேட்டர் தெரியும் இல்லையா, ஒரு செட் இருக்கும். இப்போ ஒரு ரூமோட இந்த வால் இருக்கும், அதில் இன்னொரு வாலா 4th வாலா ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க. அவர் என்ன பண்ணியிருந்தாரு, அவர் நடிகர்களை ஒத்திகைக்கு வர சொல்கிறப்ப இந்த 4th வால் இருக்கு இல்லையா, இந்த வாலை உண்மையிலேயே நான் இந்த நாடக இடத்துல செட்டில் இங்கே ஒரு வால் இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு வால் வச்சு மறைச்சிட்டாரு. அந்த செட்டு வச்சு அவர் மறைச்சிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை, இப்போ நீங்கள் இந்த வீட்டில் என்னவா இருப்பீங்களோ எப்படி இருப்பீங்களோ அப்படி இருங்க அப்படின்னாரு அவர். அது எல்லா ஆக்ஷன்ஸையும் அவங்க வந்து இப்படி ஆடியன்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்த அப்படி பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய வால் வச்சு அதை வந்து ஸ்டாப் பண்ணார். ஸ்டாப் பண்ணோன்னே என்னாச்சுன்னா, அவர் அந்த நடிகர்கள் யாரும் தங்களை பார்க்காம இருக்கிறப்ப வேற ஒரு உடல் அசைவுக்கும் வேற ஒரு கம்ஃபர்ட்டுக்கும் அந்த உண்மையிலே வீடு மாதிரி இருக்கிற ஒரு உடல் வந்து மாறும் இல்லையா. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்கன்னா நான் உட்காந்துருக்க நிலைக்கும், இப்போ யாருமே பார்க்கலன்னா என்ன பண்ணலாம், நான் வந்து இப்படி உட்காரலாம் இல்லையா. ஆனால் இதை இயல்பான ஒன்றா வீட்டில் உட்காரலேருந்து எப்படி இருக்கலாம். ஆனால் நான் வந்து நாடகத்தில் எல்லோரும் பார்க்குறான்றத நான் உட்காந்துருப்பேன், அப்படி உட்காந்துருக்கு நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு இல்லையா. அவர் எதிர்பார்க்குறது இந்த இயல்பாத ஒன்று தான். அப்போது அந்த நடிகர்கள் மாறுறாங்க, அந்த நடிப்பு முறை மாறுது, அவங்க உடல் எல்லாம் மாறுது, வெளிப்பாடு மாறுது. அது என்ன பண்ணுறாரு அவர், இது இப்படியே இருக்கட்டும், இந்த வால் எடுத்து அங்கே ஆடியன்ஸ் வந்தால் கூட இதை மாற்றாதீங்க, நீங்கள் அப்படியே இருங்க, அதை அப்படியே செய்யுங்க அப்படின்றாரு அவர். நான் சொன்னேன் இல்லையா அவங்ககிட்ட, ராஜாவா ராணியா இந்த மாதிரி நடிச்ச நடிகர்களுக்கு இது எப்படி இருக்குது, ரொம்ப அனீசிங்க, ஆடியன்ஸ் சொன்னால் நம்ம இப்படி உட்கார்றது இப்படின்னு இருக்கும். ஆனால் என் கதைக்கு இந்த நாடகத்துக்கு இப்படி இயல்பு தான் வேணும், ரொம்ப டிசைன் பண்ணுற ஆக்ஷன் தேவையில்லை அப்படின்னு நடிகர்கள் புரிய வைக்கிறாரு அவர். இப்போ சொல்லுங்கள், சினிமாவில் நடிக்க வர நடிகர்கள் எல்லாரும் அப்படியே அழகாக ட்ரெஸ் பண்ணி அப்படி ஒன்று இது பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி தூங்கி எந்திக்கிற மாதிரி தலைமுடி கலையாமல் எந்திப்பாங்க இல்லையா, அப்படி டிஷர்ட் போட்டு பயங்கரமாக அப்படி எந்திக்கிறது விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதுக்கும் அந்த நடிகர்கள் இருந்த முறைக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கான்னு இல்லை. நம்ம சினிமாவுக்கு தேவையான இயல்பாகத்தை நம்புறதுக்கு, நமக்கு அவருடைய நம்ப வைக்கிறதுக்கே அந்த பயிற்சி தான் நமக்கு தேவைப்படுது. இவங்க வந்து உங்களை மக்கள் பார்க்குறாங்க, நீங்கள் ஃபோட்டோவை எடுக்க போகிறாங்க, நான் கேமராவில் வரப்போகிறேன் அப்படின்றதுக்காக ஒரு நடிகர் தன்னை வந்து மிகையாக காமிச்சிக்கிறதுக்கு இல்லை அழகாக காமிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு இல்லையா, அது இல்லை நடிப்பு அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே இந்த எக்ஸசைஸ் தேவையில்லையா நமக்கு. அது அப்போது அவங்கள வந்து இயல்பாக என்ன இருப்ப, உன்னை மக்கள் பார்க்காம உன்னை யாருமே கவனிக்கல, நீ யாருக்காகவும் பண்ணல, அந்த கதாபாத்திரங்கள் இயல்பாக இருக்குது, உங்க கூட கேமரா வருது, கேமரா வந்து ஒரு இன்விசிபிள் ப்ராப்பர்ட்டி தான் அப்படி நம்ப வைக்கிறதுக்கு இந்த 4th வால் ப்ராக்டிஸ் ஒரு முக்கியமானது இல்லையா அது. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அதை ஸ்டானிஸ்லாவஸ்கி வந்து வெறும் ட்ராமா புக்கு நீங்கள் ஒதுக்க முடியும்? நோ, நான் அதை எப்படி சொல்லுவேன்னா, அது வந்து ஒரு சமையல் குறிப்பு மாதிரி, சும்மா சாதாரணமாக புரிஞ்சுக்கிறதுக்காக அது ஒரு சமையல் குறிப்பு புத்தகம் மாதிரி. அந்த குறிப்பில் இருந்து சில வழிமுறைகளை நீங்கள் எடுத்து நீங்கள் செய்யணும். நீங்கள் செஞ்சு பார்த்து அப்ளை பண்ணி பார்க்காமலேயே இதெல்லாம் வந்து இதில் பண்ணுற வேலையாக இருக்குது, இது வந்து கிச்சனில் பண்ணுற வேலை, நாங்கள் கேட்குற வேலை வந்து ஹாலில் பண்ணுறது கேட்குறோம், இல்லை மாடர்ன் கிச்சனுக்கு கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வழிமுறையாக தான். அந்த வழிமுறையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறப்ப உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் ஒரு இன்க்ரீடியன்ட் போடுவீங்க, நீங்கள் ஒரு முறை ஒரு குக் பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும், நீங்கள் ஒன்று அதில் ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணுவீங்க அதில் அப்படின்னு அதை செஞ்சு பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். அதை நீங்கள் செஞ்சே பார்க்காம வெறுமனையாக சமையல் குறிப்பு படிச்சுட்டு இது இந்த குறிப்பு சரியில்லைங்க, குறிப்பு வேறு குறிப்புங்க, நான் வேறு கேட்குறேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு நியாயமும் கிடையாது. ஸ்டானிஸ்லாவஸ்கியோட ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படின்ற புக்கோ இல்லை பில்டிங் த கேரக்டர்ன்ற புக்கோ, 2 புக்குமே ஒரு குறிப்புகள், வழிமுறை குறிப்புகள். அதை நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்கணும். டு ட்ரை. நீங்கள் அதை பயிற்சி பண்ணி பார்க்குறப்ப தான் நடிகராக நீங்கள் எப்படி உருமாற்றம் அடைகிறீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அது வாசிக்கிறதுக்கான புக் இல்லை, அது வாசிக்கிறது வந்து வெறும் புக்கு படிச்சுட்டு ஞாபகம் மண்டைக்குள்ளே ஏற்றுக்கிறதுக்கான புக்கு இல்லை. அது பயிற்சி பண்ணி பார்க்கறதுக்கான புக். அது நீங்கள் அதை பயிற்சி பண்ணி பார்க்காம நீங்கள் வந்து இதை பற்றி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒரு பெரிய போதாமை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போதாமை இருக்குதுன்னு நினைப்பேன், புரிதல் போதாமை இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் நான். அதை நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்கணும். அதில் நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதே ஸ்டானிஸ்லாவஸ்கி சொல்கிறாருன்னா, மேடையில் பேசுவது ஒரு கலை, நிற்பது ஒரு கலை, நடப்பது ஒரு கலைன்னு. ஸ்டானிஸ்லாவஸ்கி தான் இல்லைங்க ஆக்டரோட ப்ராப்பர் வாக்குன்னு நடத்துகிறார் அவர். ஸ்டானிஸ்லாவஸ்கி தான்
வாட் இஸ் ப்ராப்பர் ஸ்பீச்னு சொல்ல வராரு. ஸ்டானிஸ்லாவஸ்கி தான் வாட் இஸ் எனர்ஜி, வாட் இஸ் எமோஷன் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம், எமோஷனல் மாதிரி எப்படி கொண்டு வர போகிறோம்னு பேசுகிறார் அவர். இதெல்லாம் அவர் தான் பேசுகிறாரு முதல்ல. அப்போ நீங்கள் அப்படியேப்பட்ட ஒரு ஆளை வந்து நீங்கள் எப்படி அதை மறுக்கிறீங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னு தெரியல. அது ஒரு வழிமுறை, அது ஒரு பயிற்சி முறை, அதை நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்கணும். அதனால தான் அது வந்து இன்னை வரைக்கும் நடிகர்கள் எல்லாத்துக்குமான அந்த பைபிள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் அதனால தான் அது. அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு நீங்கள் அதை வந்து மீறி போகலாம். அதை படிச்சுட்டு நீங்கள் இல்லைங்க இல்லை எனக்கு இது பத்தலை நான் வேறு ஒன்றுக்கு போகிறேன்னு போகலாம். ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் வெறுமனையாக ஒரு அவுட்டராக இருந்து அதை மறுதளிக்கிறது இல்லை கட் பண்ணுறதுன்றது முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு சரியான இதாக இருக்குமான்னு நினைக்கல, தெரியல. அதை நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்காம அது வந்து அப்படி சொல்ல முடியாது. சரி, அப்போது நடிப்பு பயிற்சியில் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா. அது ரொம்ப கஷ்டமான ஒன்றுங்க. ஏன்னா ஒரு என்ஜினியர் வந்து ஃபியூச்சரில் என்ன பண்ணுவார், படித்து முடிச்சுட்டு பில்டிங்ஸ் கட்டுவார். இல்லை ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார், வரலாற்றில் இது வரைக்கும் வந்த நோய்கள் மாதிரி நோய்களோட பேசன்ஸ் வருவாங்க, அவரை பார்ப்பார். இந்த நடிப்பு இருக்குது, நீங்கள் நடிகரானீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் என்ன கேரக்டர் பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை எந்த கேரக்டருக்கு என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா எதிர்காலத்தில் வர நடிகர் எப்படி, இயக்குனர் எப்படி வராங்க, அவங்களுக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்க போகிறாங்க, நீங்கள் என்ன நடிக்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன தேவை வரும் அப்படின்னு யோசிச்சோம்னா நடிப்பு பயிற்சி நடிப்புன்றதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா. நீங்கள் என்னவா நடிக்க வேண்டியது இருக்கும். அப்போது இப்போ ஒரு படத்தில் ஒருத்தர் ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு கதாபாத்திரம் நடிக்கணும், இன்னொரு படத்தில் அவர் இப்போ திருநெல்வேலியில் இருக்க ஒரு கதாபாத்திரம் நடிக்கணும், இன்னொரு படத்தில் அவர் திருநெல்வேலியில் இருக்கிற வேற ஒரு வர்க்கத்தில் வேறுபட்ட ஒரு ஆள் நடிக்க வேண்டியது இருக்கும், இன்னொரு படத்தில் அவர் திருநெல்வேலியில் இருக்கிற சமூகத்தால் வேறுபட்ட ஒருத்தராக நடிக்க வேண்டியது இருக்கும், இன்னொரு படத்தில் அவர் மெட்ராஸில் இருக்கிற வேற ஒரு வர்க்க ரீதியாக ஒரு பெரிய இடத்துல இருக்க ஒரு ஆள் நடிக்க வேண்டியது இருக்கலாம். ஆனால் ஒரே நடிகர் தான். அவர் இப்போ ராமநாதபுரத்துலையும் சென்னைக்காரராகவும் இல்லை திருநெல்வேலிக்காராகவும் நடிக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா அவருக்கு என்ன டெம்ப்ளேட் இருக்குது, இல்லை என்ன கேட்லாக் இருக்குது, அவர் இதெல்லாம் பண்ணுவாருன்றதுக்கோ இதெல்லாம் எப்படி போகிறது அப்படின்றதுக்கோ. அப்போது நடிப்பு பயிற்சி இப்போ என்னதான், அதாவது போல நீங்கள் நடிப்பு அப்படின்றத நடிகர் அப்படின்றத நம்ம என்னமா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் ஆரம்பிக்குது. நான் எப்போவுமே ஒரு கேள்வி கேட்பேன். ஒரு இன்ஜினியர் எடுத்துக்கோங்க, அவருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வழிபாட்டு கூடம் கட்டுறதுக்கான கோவில், சர்ச்சு, மசூதி கட்டுறதுக்கான கான்ட்ராக்ட் தரீங்க. அவர் சர்ச்சையும் ஒரே மாதிரி வெள்ளை கலரில் சதுரமான ஒரு பில்டிங்கை கட்டுறாரு, மசூதியையும் அதே மாதிரி வெள்ளை கலரில் சதுரமாக இருக்கிற இடம் மாதிரி கட்டுறாரு, கோவிலையும் அதே மாதிரி கட்டுறாரு. நீங்கள் அவரை ஒரு நல்ல இன்ஜினியர்னு ஒத்துக்குவீங்களா? ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ஏன்னா இந்த மூன்றுக்குமான கலாச்சார வழிபாட்டு முறை தேவை எல்லாமே வேற வேற இல்லையா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது ஒரு எமோஷன் இருக்கு இல்லையா. அப்ப அது மூணையும் ஒன்னா பண்ற ஒரு இளைஞர் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னா எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி சிரிக்கிற, எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி கோவப்படுற, எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி நடந்து வர்ற, எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி தலையை அசைக்கிற, இல்லை எல்லா விதமான கோவங்களுக்கும் எல்லா விதமான இதுக்கும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுற ஒரு நடிகரை நீங்கள் எப்படி சிறந்த நடிகர்னு சொல்லுவீங்க? முடியாது, தப்பு. அது வந்து சயின்ஸாகவே தப்பு இல்லை அது. அப்போ யார் சிறந்த நடிகர்? இப்போ எப்படி இந்த மூன்று கட்டிடங்களுக்கும் வேறுபாடு இருந்துச்சோ அதே மாதிரி தன்னுடைய கதாபாத்திரங்களுக்கான வேறுபாடுகளை ஒரு நடிகர் புரிந்து கொண்டு அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமான கன்வின்சிங்காக ஒரு தயாரிப்போடு ஒரு தர்க்க ரீதியான லாஜிக்கலாக இந்த கேரக்டர் இந்த ஊரில் இங்கே வாழ்கிறான், இவனுடைய பின்புலம் இது, இவனுடைய வேலை இது, இதனால் இவன் இப்படி தான் நடந்துக்குவான், பிஹேவ் பண்ணுவான், இவனுடைய உடல் இயங்கு முறை அதை நம்ம நடத்தேன்னு சொல்லுவோம். நம்ம அதை அவன் நிற்கிறது நடக்கிறதெல்லாம் இப்படி இருக்கும், ஏன்னா வேலை இப்படி அப்படின்னு ஒரு நடிகர் புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சாதான் நாம் வர நல்ல நடிகர்னு சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா நாங்கள் சொல்லுவோம் ஸ்டார்ஸ் ஆர் பார்ன், ஆக்டர்ஸ் ஆர் மேடுன்னு சொல்லுவோம். நீங்கள் ஸ்டார் ஆகிறது நம்ம கையில் இல்லை, நடிகர் ஆகிறது உங்களுடைய பயிற்சியில் இருக்குது. இது நடிப்பு பயிற்சி இதுக்குத்தான் தயார்படுத்தும். அது எப்படி நீங்கள் ஒரே பயிற்சியில் வந்து தூத்துக்குடியில் இருக்கிறவராகவும் ராமநாதபுரத்தில் இருக்கிறவராகவும் இல்லை சென்னையில் இருக்கிறவராகவும் நடிக்க வச்சுட்டுங்களா நீங்கள்? அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து சென்னைக்காரன் நடிக்க வைப்பீங்க, அடுத்த நாள் வந்து ராமநாதபுரத்துக்காரன் நடிக்க வைப்பீங்க, அப்படியா? நீங்கள் சினிமாவில் நடிக்க போகிற சீன் வந்து கம்ப்ளீட்டாக மாறி லண்டனில் இருக்கிற ஒரு தமிழ்காரன் நடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்போது இதுக்கு என்ன தயாரிப்பு முறை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது குட் ஆக்டிங் இல்லை பேட் ஆக்டிங் மொமெண்ட்னா பெஸ்ட்டு லாஜிக் தான். உங்களோட அந்த ஆக்டருடைய நடிப்புக்கு வெளிப்பாட்டுக்கு ஒரு பின் காரணம் இருக்குது அப்படின்னா அந்த ஆக்டிங், அந்த ஆக்டர் குட் ஆக்டிங் மொமெண்ட்னு சொல்லலாம். எந்த காரணமும் இல்லை, எல்லாத்துக்கும் நான் ஒரே மாதிரியே பண்ணுவேன்னா நம்ம அதை வந்து என்ஜாயிங், நம்ம எல்லாத்தையும் ரசிப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். பட் அதை நீங்கள் கிராமர் பண்ணுறீங்கன்னா அதில்
அது தப்புன்னு தான் வரும். சரி, கிராமர் பண்ணுறதுனா என்னன்னா அது வந்து சயின்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் இங்கே ஒரு பொருளை தூக்கி போட்டாலும் கீழே வரும், அமெரிக்காவில் ஒரு பொருளை தூக்கி போட்டாலும் கீழே வரும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். இந்த ஒரு கிரைட்டீரியா வச்சுட்டு நீங்கள் ஒரு நடிகரை பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்க நீங்களும் நல்ல நடிகர்னு சொல்லுவீங்க, அமெரிக்காவிலேருந்து பார்க்குற ஒருத்தர் நல்ல நடிகர்னு சொல்லுவார், சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து பார்க்குற ஒருத்தரும் நல்ல நடிகர்னு சொல்லுவார் அவர். அதனால தான் உலகத்தில் இருக்க பெரிய உலக சினிமாக்கள் நம்ம பார்க்குறோம். அந்த நடிகர்கள் நம்ம வந்து கலாச்சாரம், நிறம், உணவு எல்லாத்துலேயும் வேறுபாடாக இருந்தால் கூட நம்மளால் அவங்க படங்களோட பார்த்து அவங்க நடிப்பு ரொம்ப ரசிக்க முடியுது. அவங்களுடைய மொமெண்ட்டில் அவங்க அழுகிறது, அவங்க பேசுறது, அவங்க சிரிக்கிறப்ப நாமளும் சிரிக்க இடத்துக்கு போக முடியுதுன்னா காரணம் இந்த அறிவியல் பூர்வமான தர்க்க ரீதியான லாஜிக்கலான ரீசன் தான் அந்த ஆக்டிங் பின்னாடி இருக்குது. அப்போது அது எல்லாரையும் ஏற்றுக்கல ஒன்றா மாறிடும். அது இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டார் ஃபிலிம்ஸை நம்ம ஸ்டேட் தாண்டி வேறு ஸ்டேட்டில் போட்டால் கூட 10 நிமிஷம் பார்க்க மாட்டாங்க. இது வேறு கண்ட்ரிலாம் போய் போட்டிங்கன்னா அவ்வளோதான், என்னெல்லாம் நடக்குதுங்க அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணுறோம்ல, அது மாதிரி பண்ணிடுவாங்க. அப்போது இந்த லாஜிக்கல் ரீசன்ஸை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நடிகருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அவர் என்னதான் புரிஞ்சுக்கிட்டாலும் அதை அவர் உடம்புல வெளிப்படுத்தணும். நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார், நான் வந்து திருநெல்வேலி பற்றி வந்த கதைகள்லாம் படிச்சுட்டேன், நான் அதில் இருக்க மக்கள் எல்லாம் நிறைய நான் வாசிச்சுட்டேன், நிறைய அந்த ஊருக்கு போய் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன், அவன் குரல்லாம் கேட்டேன் சார், நான் நிறைய புரிஞ்சுட்டேன் சார். நான் கண்ணா நடிகர் இதையெல்லாம் அந்த கேரக்டரா அவனா உடம்புக்குள்ள வாங்கணும். அவன் வேறொரு ஆளா அதை செய்கிறான்றது பார்க்குற ஒரு ஆளுக்கு தெரியவே கூடாது. எவ்வளவு கஷ்டம். இந்த கேமரா இருக்குது, இல்லை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இதை பிடித்திருக்கிறீங்க, லைட்டை மாற்றுறீங்க, இல்லை ஆங்கிளை மாற்றுறீங்க, ஷிஃப்ட் பண்ணுறீங்க. நடிகர் இந்த ஊருக்காரராக மாறுறதுக்கு இல்லை இந்த கேரக்டராக மாறுறதுக்கு எதை திருகணும், எப்படி மாற்றுறது? அது ஒன்றுமே இல்லை. ஒரு சிகப்பு டேப்லெட், ஒரு மஞ்சள் டேப்லெட் இருக்குது, போட்டிங்கன்னா உடனே மாறிடலாம். திருநெல்வேலிக்காரராக மாறுறதுக்கு ஒரு வெள்ளை கலர் டேப்லெட் இருக்குது, ராமநாதபுரத்துக்கு ஒரு ப்ளூ கலர் டேப்லெட் இருக்குது, இப்படி டேப்லெட்லாம் இல்லை. அப்போது அப்படி மாறுறதுக்கு நடிகர் ஒரு மனிதனை, ஒரு ஹியூமனாக அவனுடைய உடல், அவனுடைய குரல், அவனுடைய மனம் அப்படின்ற 3 விஷயங்களை பற்றி புரிஞ்சுக்கிற, அதை மாற்றுற, அதோடு வேலை செய்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவரை கொண்டு வர வேண்டியது இருக்குது. அப்போது இது எப்படி ஆரம்பிக்கும்னா, ஸ்டானிஸ்லாவஸ்கி சொல்லியிருப்பார், நாடக மேடையில் நடப்பது ஒரு கலை, பேசுவது ஒரு கலை, உட்காருவது ஒரு கலை. அதுக்கு முதல்ல முறையாக நடக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ப்ராப்பர் வாக், வாட் இஸ் ப்ராப்பர் சிட்டிங் பொசிஷன், வாட் இஸ் ப்ராப்பர் டாக், எப்படி மொழி வருது, எப்படி சத்தம் வருது, எப்படி நம்ம பேசுறதுக்கு எந்தெந்த உறுப்புகள் காரணமாக இருக்குது. இப்போ நம்ம சிந்தனைக்கு, இப்போ நம்ம யோசிக்கிறதுக்கு இந்த சிந்தனைக்கு எதெல்லாம் காரணமாக இருக்குது. நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு எனக்கு கல்ச்சுரலாக எங்கேருந்து எனக்கு இந்த வார்த்தை கிடைக்குது, இந்த என் மனசுக்குள்ளே இருக்க இந்த ஸ்கீமான்னு சொல்லுவேன். ஏன்னா மனசுக்குள்ளே இருக்க இந்த எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் இருந்த அனுபவங்கள்லாம் சேர்ந்து ஒரு அனுபவமாக வார்த்தையாக நமக்கு இருக்குது. அதான் நம்ம வந்து பேசுகிறப்ப செய்கிறப்பலாம் வர்றோம். இந்த ஸ்கீமுக்குள்ளே நான் இந்த சந்திரமோகன்ற ஆள் வர்றதுக்கு என்னென்ன அனுபவங்களோடு இந்த ஆள் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நடிகர் முதல்ல தன்னுடைய நடைய, உட்காரதலை முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஹிம்செல்ஃப், அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் முதல் பயிற்சியாக இருக்கும். நீங்கள் நிறையா பயிற்சியில் பார்த்துருப்பீங்க, வாக், ஸ்டாப், நடக்கிறது, பறவை மாதிரி பண்ணுற ஆக்ஷன்ஸ் நிறைய நீங்கள் கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி ஒரு குழந்தை முதல்ல நட பழகுதோ, எப்படி ஒரு குழந்தை முதல்ல பேச பழகுதோ, எப்படி அந்த ஒரு குழந்தை முதல்ல இந்த உலகத்தை பார்க்க நினைக்குதோ, அது மாதிரி ஒரு நடிகன் தான் இயல்பான வாழ்க்கையில் பண்ணுற எல்லா ஆக்ஷனையும் திரும்ப முழு கவனத்தோட, முழு மனதோட, இல்லை கவனத்தோட அதை வெளியே இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு இடத்தோட அதை செஞ்சு பார்க்கணும், செய்ய ஆரம்பிக்கணும். நான் எப்படி நிற்கிறேன், எப்படி நடக்கிறேன், நடை எப்படி இருக்குது, இந்த நடையை நான் மாற்றுறப்ப எப்படி இருக்குது, டோல் நடந்தால் எப்படி இருக்குது, ஹில் நடந்தால் எப்படி இருக்குது, அவுட்டர் டோல் நடந்தால் எப்படி இருக்குது, இப்போ நடந்தால் எப்படி இருக்குது, நடையோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அது எப்படி இருக்குது, ஸ்பீடை குறைக்கிறப்ப எப்படி இருக்குது, நான் நடக்கிறப்ப எந்த பாட்டு முன்னாடி போகுது, எது நீ கூட்டு போகுது, ஏன் நடையும் அவர் நடையும் வித்தியாசமாக இருக்குது, இவர் நடையும் வித்தியாசமாக இருக்குது, மற்ற மனிதர்களுடைய நடைகள் எப்படி வேறுபடுது, ஏன் வேறுபடுது, அப்படி வேறுபாடு ஆடுறதுக்காக அவங்க உடம்புல என்ன நடக்குது, எதை பண்ணுறதால அவங்க நடை வேறுபாடாக தெரியுது நமக்கு, இப்படின்னு ஒவ்வொன்றையும் அவன் கவனிக்க ஆரம்பிக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், எல்லாரும் பார்க்கலாம், நடிகன் தன் உடம்பால் செஞ்சே ஆகணும். அதுவும் தான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்க மாதிரி செஞ்சாகணும். அவன் நடையை மாற்றி நடக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி கூடாது, நான் ஏதோ ஆர்டிஃபிஷியல் நடக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கதாபாத்திரம் ரொம்ப வருஷமாக நடக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ அவ்வளவுத்துக்கு அவர் வந்து தன்னோட உடம்போட பயங்கரமாக வேலை செய்யணும். நடையில் மட்டும் இல்லை, கையை தூக்குறது, காலை தூக்குறது, சிரிக்கிறது,
தலை சீவுறது, சட்டையை அட்ஜஸ்ட் பண்ணுறது, தாடியை சொரிகிறது, மூக்கை சொரிகிறது, கையை தூக்குறது, கோவத்தில் கையை தூக்குறது, ஹாப்பியில் கை தூக்குறது, பசியில் கை தூக்குறது, புரட்சிக்காக கை தூக்குறது, தன்னுடைய முறைக்காக கை தூக்குறது, நானும் இருக்கேன்றக்காக கை தூக்குறது அப்படின்னு எல்லா விதமான ஆக்ஷன்ஸுக்கும் உட்கார்றது, நிற்கிறது அப்படின்னு எல்லாத்துக்கும் அவர் மாறி 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 அதை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும். ப்ராப்பர் வாக், ப்ராப்பர் டாக், ப்ராப்பர் சிட், ப்ராப்பர் ஸ்டாண்ட் அப்படின்னு அதனுடைய எல்லா மனிதனுடைய ஆக்ஷன்ஸை கட் ஆஃப் பண்ணி நம்ம ஒவ்வொன்றா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதில் நம்ம ஒரு எலமெண்ட்ஸ் நம்ம எடுப்போம். அதுக்குள்ளே அவனுடைய நடையுடைய வேகம், ரித்தம்னு சொல்லலாம். அப்புறம் நடக்கும்போது அசைகிற விஷயங்கள், கையை அசைதா, சில பேர் வந்து ஷோல்டரை ஆட்டி நடப்பாங்க, ரொம்ப வீசி நடப்பாங்க. சில பேர் வந்து தலையை ஸ்டிஃபாக வச்சுருப்பாங்க, உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக ஆடி நடப்பாங்க. சில பேர் ரைட் ஷோல்டர் மட்டும் பயங்கரமாக, ரைட் கையை மட்டும் பயங்கரமாக வீசி நடப்பாங்க. சில பேர் காலை பயங்கரமாக வீசி நடப்பாங்க. சில பேருடைய இடுப்பு பகுதி மட்டும் பயங்கரமான ஒரு இதில் நடந்து போவாங்க அவங்க. இது ரிதம், ஸ்விங்கு, வெயிட்டாக அது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் மூவ் ஆகுது, வெயிட் ஷிஃப்டிங் எப்படி அந்த உடம்புக்குள்ளே, இப்போ உடம்பு ஃப்ரண்ட்டில் இருக்கும், அந்த உடம்பை இழுத்துட்டே அவங்க போவாங்க. வெயிட் அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த உடம்பை நீங்கள் நடக்கிறப்ப நீங்கள் முன்னாடி ஒரு கோடு போட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து உங்கள் உடம்போட ஒரு பார்ட் அப்படி ஃபஸ்ட்டில் போகும். அது சில பேருக்கு மூக்கா நம்ம நினச்சிட்டு இருப்போம், கால் தானே ஃபஸ்ட்டில் போக நினச்சிட்டு இருப்போம். நீங்கள் உண்மையாக பயிற்சி பண்ணுற சில பேருக்கு மூக்கு போகும், தலை போகும், இப்படி நடப்பாங்க, தலை போகும். சில பேர்த்துக்கு வயிறு போகும், சில பேர்த்துக்கு மார்பு போகும், சில பேர்த்துக்கு இடுப்பு போகும். இப்படி முதல்ல அவங்க உடம்பை எந்த பார்ட் லீட் பண்ணி நடந்து போகுது. நடிகராக நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி முயற்சி பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்படி முயற்சி பண்ணுறவங்களோட காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஏன் இவங்க நடக்கிறாங்க இப்படி? சில பேர்த்துக்கு வந்து கையில் அடிபட்டு இவங்க கட்டு போட்டிருப்பாங்க. அதனால் அந்த கை கட்டு போடுறது வந்து அந்த கை அந்த ஒரு 6 மாதம் அந்த கான்சியஸாக இருந்ததில் ஒரு கை அசைகிறது அப்படியே அவங்க கண்ட்ரோல்லே இருக்கும், ஒரு கை ரொம்ப வேகமாக அசைஞ்சிட்டே இருக்கும். இல்லை கால் அடிபட்டுருக்கும். தூங்குற இடங்கள்ல வந்து அவங்க ஒரு சைடு தூங்குவாங்களா இருக்கும். அப்போ வந்து தலை வந்து எப்பவுமே அவங்க ஒரு சைடு சாஞ்சு இருக்கிற ஒரு பழக்கம் வந்துட்டலாம். அவங்களுக்கு குள்ளமாக உயரம் கம்மியாக இருந்ததால் பெஞ்சுக்கு முன்னாடி உட்காந்து அவங்களுக்கு இப்படி பார்த்துட்டே இருந்து டீச்சரை பார்த்து இந்த பழக்கமாகி எப்போவுமே அவங்க பார்க்குறப்பெல்லாம் இப்படி பார்த்துட்டே இருப்பாங்களா இருக்கும். என்ன காரணம் வேணா இருக்கலாம். ஸோ அந்த காரணம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த நடைக்கான ஒரு லாஜிக்ஸ் நம்ம கொண்டு வர்றதுக்கு நடையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வாக் அப்படின்ற ஒரு ஏரியாவில் லீட் பார்ட், ரிதம், வெயிட்டு, ஸ்விங்கு இப்படின்ற நடைன்ற ஒரு ஆக்ஷனுக்குள்ளே இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு நடிகர் நடந்து பார்த்து, அசைஞ்சு பார்த்து, மூவ் பண்ணி பார்த்து, லீட் பார்ட்டை மாற்றி பார்த்து புரிஞ்சுக்கணும். வாக்குன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மனிதனுடைய ஆக்ஷன்ஸ் பல இருக்கு இல்லையா? நிற்றல், நடத்தல், பேசுதல், பார்த்தல், கையை தூக்குதல், காலை தூக்குதல், நகருதல், உருளுதல் இப்படின்னு பல ஆக்ஷனில் நடைன்ற ஒரே ஒரு ஆக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ எலமெண்ட்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன சார் நீங்கள் வந்து ஆக்டிங் ட்ரைனிங்னா இப்போ நிற்கிற ட்ரைனிங், நடக்கிற ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்க, ஆக்டிங்காக நம்ம எப்படி சார் பண்ண போகிறோம், அது என்ன சார் எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆக்டிங்காக பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே டெக்ஸ்ட்டை இல்லை ஒரு ட்ராமா டெக்ஸ்ட்டை எடுங்க. நாம் வந்து சித்தா எஸ்யூ அருண்குமாரோட ஸ்கிரிப்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த படத்தில் எங்களோட ஒன் ஆஃப் த சீனியர் ராஜேஷ் பால்சந்தன் அவங்க வந்து இதில் ஆக்டிங் கோச்சாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த படத்துல இருந்து ஏதோ ஒரு சீன் எடுங்க, ஏதோ ஒரு சீன் 2, சீன் 1 ஏதோ ஒன்று எடுங்க. எடுத்துட்டு அதை வெறும் டெக்ஸ்டாக படிங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, வடிவேலு சார், இன்ஸ்பெக்டர் என்ன நடக்குது? வடிவேலு, இல்லை சார் அவங்க 2 பேரும் உடுமலைப்பேட்டை போகவே இல்லையா சார், அப்போ எப்படி சார் இறந்த குழந்தை சுந்தரின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும்? 2 பேரும் வேறு வேறு கேஸ் சார், நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு இந்த டைலாக் இருக்குது. ஸோ இப்போது இந்த சீன் முழுவதையும் நீங்கள் படிங்க. படிச்சுட்டு இதை நீங்கள் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அது நல்லா புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா? இந்த டெக்ஸ்ட்டை படிச்சுட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லையா? அதுக்கு நடிகர் நிறைய வாசிப்பு பழக்கத்தை எடுக்கணும். அப்படி விவாதிக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ படிக்கிறோம், அதை எவ்வளோ நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு இருக்கு இல்லையா? படிக்கிறது வேற, படிக்கிறதுலாம் நமக்கு புரிய போகிறது இல்லை, கேட்குறதுலாம் நமக்கு புரிஞ்சிட போகிறது இல்லை. படிக்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா? அது ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி வச்சு நீங்கள் நடிங்க. நீங்கள் இன்ஸ்பெக்டராக இருந்தால் இல்லை வடிவேலு இருந்தால் எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் நடிங்க. நடிச்சுட்டு அதை ஷூட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை இந்த படத்தில் நடித்த, இந்த வடிவேலுன்ற கதாபாத்திரத்தில் நடித்த, இன்ஸ்பெக்டராக நடித்த அந்த கதாபாத்திரங்கள் எப்படி நடிச்சிருக்காங்கன்றதை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நான் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கேன் அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் 2 அனலைஸ் பண்ணுங்கள்.
அவர் என்ன அப்ரோச் பண்ணுறாரு, அதில் நாம் என்ன அப்ரோச் பண்ணுறோம், அதில் நாம் எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம், அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு. இதோட அங்கே உங்களுக்கு டைரக்டராக ஒருத்தர் கூட இருந்திருப்பார் உங்களுக்கு. ஸோ அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார் அவருக்கு. ஸோ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ரெண்டையும் அனலைஸ் பண்ணி பார்க்க முயற்சி பண்ணுங்கள். அப்போது உங்களுடைய ஆக்டிங் ப்ராக்டிஸ் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு, உங்கள் கிராஃப்ட் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். ரீடிங் அண்ட் ஆக்டிங். அப்புறம் நடிகருக்கு ரொம்ப பெரிய உற்று கவனிக்கிறது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய மிகப்பெரிய சோர்ஸே இந்த எல்லா மக்களும் இந்த உலகம் தான். அப்போ அதை கவனிக்கிற உங்களோட டூல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஐம்புலன்கள் பயங்கர ஷார்ப்பாக இருக்கணும். இப்படி உங்கள் ஐம்புலன்களையும் நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணணும். அதுக்கு ஒரு பயிற்சி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிகராக கண்ணை மூடி உட்காந்துட்டு ஒன்றும் பண்ணாமல் காதுகளில் கேட்குற சப்தங்களை மட்டும் நோட் பண்ணுறது. ஏசி ஓடுது, ஒரு வண்டி போகுது, பக்கத்துல இருந்து ஒரு மரத்தில் ஒரு காக சத்தம் போடுது, வெளியே யாரோ ஒருத்தங்க பேசிக்கிறாங்க, இப்படின்னு உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய காதுன்ற புலம், உங்களை இந்த உலகத்தை கவனிக்க வைக்கிற முக்கியமான கருவியை நீங்கள் இப்போ இந்த ஏர்பட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு உண்மையான உங்கள் காதை, உங்களுடைய திறனை நீங்கள் பெருசு பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுடைய அப்சர்வேஷனுக்கும் உங்களுடைய சென்ஸான ஒரு நடிகராக உங்களை மாற்றுறதுக்கும் உதவும். எப்படி சவுண்டு என்ன பண்ணுது, என்ன ஆக்கிறோம் அப்படின்றது. நீங்கள் உங்கள் ஷார்ட் அங்கே யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க சார், நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க சார் அப்படின்ற சீனுக்கு, அங்கே யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க சார் அப்படின்றத நீங்கள் மனசுக்குள்ளே யோசிக்கணும். யோசித்தது ரியாக்ஷனாக வரணும். இப்போ அங்கே யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்கன்னா பக்கத்தில் கூப்பிட்றாங்களா, தூரமாக கூப்பிட்றாங்களா, ஆண் குரலா பெண் குரலா என்னவா இருக்கணும் சொல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த குரலை திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டு வரதுக்கு நல்லா கேட்டுக்கணும் இல்லையா. கீழே ஒரு சத்தம் கேட்டுச்சு சார், டபால் சத்தம் கேட்டுச்சு சார், நீங்கள் கேட்குறீங்க சார். நீங்கள் அப்படின்னா ஒரு சத்தத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கான தேவை நடிகருக்கு இருக்குது. இப்போ சப்தங்கள் பற்றி அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை நல்லா கேட்குறதுக்கு தினமும் அதை திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணணும். இல்லை அதுக்கான மிகப்பெரிய கவனத்தை அது மேலே வைக்கணும். இது இன்னொரு பயிற்சி. என்னங்க சார் நீங்கள் படிச்சுட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த படத்தில் பாருங்கள் ஒருத்தர் ரீல்ஸில் வந்தார், அவர் ஆக்ட் பண்ண வச்சுட்டாங்க, அவர் தான் சான்ஸ் கிடைக்குது பாருங்கள் அப்படின்னு வந்திருக்கு. ஆமாம், உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஒரு ரீல்ஸ் நடிகருக்கும் ஒரு ரியலான ஆக்டருக்கும் டிஃப்ரென்ஸ். நடிப்புன்ற கலையே என்னென்னா, நீங்கள் ஒரு வசனத்தை எப்படி மாடுலேட் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றது. கமல் சார் நாயகன் படத்தில் அவருடைய குழந்தை அவர் பையன் இறந்து போன விஷயத்த எப்படி அழுக ஆரம்பித்தான்னு ஒரு மாடுலேஷன் இருக்கு இல்லையா, நிறைய மிமிக்ரியா பண்ணுவாங்க. அந்த மாடுலேஷனை அவர்கிட்ட அவ்வளவு சொற்கள் இருந்தும், அவ்வளவு மாடுலேஷன் இருந்தும், அப்படி ஒரு மாடுலேஷனுக்குள்ள ஏன் போனாங்க, அந்த கிரியேட்டிவ் டிசிஷன் ஏன் எடுத்தாங்கன்றதான் ஆர்ட்டே. இப்போ ரீல்ஸ் ஆக்டரு அந்த கிரியேட்டிவ் டிசிஷனை, அந்த ஃபேமை, அந்த எமோஷனை, அந்த மியூசிக்கை தான் முகத்துக்கு பயன்படுத்திக்கிறார். எஸ் அஃப்கோர்ஸ் அதுக்காக ஒரு பயிற்சியை மேற்கொண்டு வராங்க. ஆனால் ரீல்ஸ் ஆக்டரால் ஒரு புது வெளிப்பாடை, அப்படி ஒரு கிரியேட்டிவான வெளிப்பாடை உருவாக்க முடியுமான்னா கேள்வி. ஒரு ரீல்ஸ் ஆக்டர்கிட்ட ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்ள விரும்புகிற ஒரு இயக்குனர் பேசி அவங்கக்கிட்ட ஒரு புதிய விஷயத்த வாங்க முடியுமான்னா கேள்வி. ரீல்ஸ் ஆக்டர் எதுக்காக ரீல்ஸ் பண்ணி ஃபேம் ஆகிருப்பாங்க அப்படின்றதுக்கும், ஒரு ரியல் ஆக்டர் தான் எதுக்காக எந்த கிராஃப்ட்டுக்காக ஒர்க் பண்ணி வரான்றதுக்கும் வழிமுறையாகவே வேறுபடுவாங்க. இவங்க மோர் சின்சியர், மோர் எக்ஸ்பெரிமெண்ட் ரோல் ட்ரை பண்ணுவாங்க, மோர் அடாப்டபிலிட்டி இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி இருக்கும். ஒரு ட்ரெயின்ட் ஆக்டர்கிட்ட நீங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ண முடியும், அவங்களால ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ண முடியும், ஹோல் ப்ராசஸை புரிஞ்சுக்க முடியும். ரீல்ஸ் ஆக்டருக்கு இதெல்லாம் இருக்குமான்றது கேள்வி. அதுக்கப்புறம் அந்த முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். ரீல்ஸ் ஆக்டரா, ரியல் ஆக்டரா. கேரக்டர்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு பயிற்சி முறை இருக்குது. இது ஒரு சும்மா டெக்னிக். இது நிறைய பேர் சொன்ன டெக்னிக். இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி பேப்பர் எடுங்க, அதில் ஏதாவது ஒரு நியூஸ் சூஸ் பண்ணுங்கள். இந்த நியூஸில் ஒரு கேரக்டர் பற்றி, ஒரு நபர் பற்றி அதில் இருக்கும் இல்லையா, இந்த வயது, இந்த ஊர்க்காரர், இந்த தொழில் செய்கிறவர் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் படிங்க. அந்த சம்பவத்தை படிங்க. நீங்கள் படிச்சுட்டு இந்த ஆள் ஏன் இதை பண்ணியிருப்பான், இந்த ஆள் இந்த அவருடைய முகம் பார்க்காதீங்க. இந்த ஆளோட முகம் என்னவா இருக்கும், இந்த ஆளுடைய ஹாப்பியான முகம் என்னவா இருக்கும், இந்த ஆளோட சோகமான முகம் என்னவா இருக்கும்னு
நீங்களா ஒரு கற்பனை பண்ணி கூகுளில் போய் ஒரு முகத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. அந்த முகத்துக்கும் இந்த முகத்துக்கும் எப்படி பொருந்ததுன்னு பாருங்க. இப்போ அந்த முகத்தை கண்டுபிடிச்சு என்ன சார் பண்ண போறோம்? காஸ்டா பண்ண போறோம்? நம்ம காஸ்ட் பண்ண போறது இல்லை. ஆனா இந்த கேரக்டரும் நம்ம கண்டுபிடிக்க ஒரு முகமும் நமக்கு இருக்க ஒரே முகத்துக்குள்ள நம்ம அதை கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்க கற்பனை பண்ற இந்த முகமும் உண்மையான இந்த கதாபாத்திரமும் முகமும் வேற வேற இருக்கலாம். ஆனால் எந்த வேற மாதிரியான முகமா இருந்தாலும் அதை நீங்க உங்களுடைய முகத்துக்குள்ள கொண்டு வரணும். அந்த முகத்துலதான் இந்த கதாபாத்திரத்துக்கான வரலாற்றோட வடுக்கள் எப்படியோ தங்கி இருக்கும். அது ஏதோ ஒன்று சொல்லும் அந்த முகம் உங்களுக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்படி நிறைய முகங்களை கண்டுபிடிக்கிறது, பார்க்கறது நடிகருக்கு ஒரு முக்கியமான ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம பயிற்சி முறைகள் நீங்க நெட்டில் செக் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்டிங் கோச் இல்லை ட்ரெயினர் தேவையா? லைவ் அவர் இருக்குமா? நீங்கள் ஒன்று முயற்சி பண்ணுவீங்க. அதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கும், அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கும், அதை பற்றி நீங்கள் என்ன வழிமுறையில் போகிறீங்க, இல்லை இதை பண்ணால் அது வரும் அப்படின்னு பிரித்து சொல்கிறதுக்கும் ஒரு கோச் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அவர் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய அதை தியேட்டர்லையோ இல்லை ஃபிலிம்லையோ பண்ணியிருப்பாரு. அதை பெர்ஃபார்மன்ஸாக பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் ஃபிலிம் ஆக்டர், பெரிய ஸ்டார் ஆக்டர் உங்களுக்கு கோச்சாக வரணும்னு அவசியம் இல்லை. இந்த கிராஃப்ட் தெரிஞ்ச, இந்த கிராஃப்டை ப்ராக்டிஸ் பண்ணுற யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கோச்சாக வந்தால் அதுவே உங்களுக்கு போதும். வணக்கம். பியூர் சினிமாவின் சினி ஃபைல்ஸ்க்காக நான் உங்கள் சந்திரமோகன். நவீன நாடக கலைஞன், இயக்குனர், எழுத்தாளர், அப்புறம் நடிப்பு பயிற்றுனர், தேசிய நாடகப்பள்ளி திரிபுராவின் முன்னாள் மாணவர். அதுக்கப்புறம் நான் பாலுமகேந்திராவின் சினிமா பட்டறை, அப்புறம் பாஃப்டா போன்ற 2 திரைப்பட கல்லூரிகளில் நடிப்பு பயிற்றுனராக வேலை பார்த்துருக்கேன். நிறைய ஃப்ரீலான்சிங்கான ஆக்டிங் ஒர்க் ஷாப்பை இந்தியா ஃபுல்லாக நடத்தியிருக்கேன். இப்போ சினிமா ஃபேக்ட்ரி அகாடமி தேனாம்பேட்டில் ஆக்டிங் டிபார்ட்மெண்ட் டைரக்டராக இருக்கேன். நிறைய குழந்தைகளுக்கான நாடகங்கள், நவீன நாடகங்களை தொடர்ந்து இயக்கிட்டும் நடிச்சிட்டும் இருக்கேன். இது என்னை பற்றி. தமிழ் ஸ்டூடியோ அருண் தோழர். சினிமாவை ஜனநாயகப்படுத்துகிற முயற்சியில் அருண் தோழருடைய வேலை ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்கே நிறைய காசு பணம் இருக்கிற ஒரு பெரிய வர்க்கத்துக்கு தான் ஒன்று போய் சேரணும் அப்படின்ற நிலையை தமிழ் ஸ்டூடியோ நிறைய உடைச்சி நிறைய எளிய சாதாரண மனுஷங்கள்கிட்டையும் சினிமான்ற கலையை கொண்டு போய் சேர்க்கறதுல மிக முக்கியமான வேலையை ஒரு இயக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பியூர் சினிமாவுடைய சினி ஃபைல்ஸ்க்காக ஆக்டிங் பற்றி, இதில் டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அப்படின்னு சினிமாவுடைய நிறைய கிராஃப்ட் பற்றி வீடியோ வந்துட்டுருக்கு. சினிமா பற்றிய இந்த பியூர் சினிமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.